இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் பரோட்டா செய்யறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இம்யூனிட்டி பூஸ்ட் பரோட்டா இது. நம்ம கட் பண்ணி வச்சு கழுவி தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் இது முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணுறது, இதில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு இந்த தண்ணி வெடிக்கட்டிட்டு முருங்கைக்காய் வேறு தண்ணி வேறு எடுத்துக்கலாம். இது தண்ணி வேறு முருங்கைக்காய் வேறு நான் வெடிக்கட்டியாச்சு. இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காயில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம க்ளீனாக. இப்போ வந்து முருங்கைக்காயில் இருக்கிற வந்து அந்த கொட்டெல்லாம் எடுத்துட்டேன். அது பெருசு பெருசாக இருந்துச்சு. நான் ஒரு மிக்சியில் போட்டு இப்படி பண்ணிட்டேன். அந்த தண்ணி முருங்கைக்காய் தண்ணி. இப்போ வந்து மாவு எடுத்துருக்கோம் பரோட்டாவுக்கு. மாவில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். முருங்கைக்காய் மசாலா பரோட்டா. இப்போ வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் தண்ணி அது ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றல. இந்த முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணி அந்த முருங்கைக்காயில் எடுத்த அந்த இதுதான். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் நம்ம அமுத்தி பிசைஞ்சு எவ்வளோ பிசைறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு மாவு. இது சைடில் வச்சுட்டு நம்ம தவா வச்சுட்டு நம்ம பரோட்டா செய்யலாம். இப்போ வந்து நம்ம பரோட்டா சுட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் இருந்தாலும் நெய், இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் நம்ம தடவிக்கலாம். இது மேலே கொஞ்சம்
இந்த பக்கம் தவா வச்சுக்கிறேன். தவாவில் போட்டோன்னு நம்ம நெய்யோ எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு பக்கம் பபுள்ஸ் வந்த பிறகு திருப்பி போட்டு தான் நம்ம மேலே எது இருந்தாலும் நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இது மேலே நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இது ஒரு லாஸ்ட் பரோட்டாலாம் சுட்டாச்சு. சுட சுட நம்ம முருங்கைக்காய் மசாலா பரோட்டா இப்படி லேயராக வந்து பார். சுட சுட இது வந்து நம்ம சட்னிலாம் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது சிக்கன் குழம்போ இல்லை ஏதாவது கிரேவி இருந்தால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இல்லை தயிரில் கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ முருங்கைக்காய் மசாலா பரோட்டா செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.